ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். வெல்கம் டு யோகா டிஎன்பிஎஸ்சி. இந்த வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம்னா, ஜென்ரல் தமிழ் இருக்கு பார்த்தீங்களா, பொதுவாக வந்து நம்ம நோட்ஸ் எடுக்கிறது எப்படி அப்படின்றத ஒரு சின்ன டிஸ்கஷன். அதே போல என்னுடைய நோட் லிஸ்ட் எல்லாம் கொஞ்சம் இருக்குது. அதை பத்தி ஒரு ஓரலா வீடியோ உங்களுக்கு தேர்வுக்கு ஏதாவது ஒரு வகையில யூஸ்ஃபுல் ஆகணும் தான் இந்த வீடியோ மேக் பண்றோம். ஓகே, ஃபர்ஸ்ட் நான் என்னுடைய சில நோட் எல்லாம் எடுத்து காட்டுறேன். ஓகே, இது வந்து என்னுடைய பர்சனல் டைரி. ஓகே, இந்த டைரியில பாத்தீங்கன்னா அன்னைக்கு டே டு டே வந்து நமக்குன்னு ஒரு சின்ன பிளான் இருக்கும். அந்த பிளான் படி மோஸ்ட்லி நம்ம செயல்படணும். 100% நமக்கு இந்த பிளானை நம்ம ஒர்க் அவுட் பண்ணலன்னா அட்லீஸ்ட் 90% வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணணும், ஃபாலோ பண்ணிடணும். அப்படின்னா தான் நம்ம நம்ம என்ன இலக்குக்காக ஓடுறோமோ அதை நம்ம சக்சீட் பண்ண முடியும். சரிங்களா? உங்களை ஒரு உந்து சக்தி நான் சொல்றேன் பாத்தீங்களா, எனக்கு படிக்க பிடிக்கல, சோம்பேறித்தனமா இருக்கு, தூக்கமா இருக்கு, அதுக்காகத்தான் உங்களை நீங்களே பரிசோதனை பண்றதுக்காகத்தான் இந்த நோட்ல வந்து டே டு டே எழுதுறது. ஸோ அது எழுதுனதுக்காக அது ஃபாலோ பண்ணணுமேன்ற ஒரு மைண்ட் செட் வரும். ஓகே, உங்களை நீங்க பரிசோதனை பண்றதுக்கு இந்த மாதிரி ஒரு நோட் வச்சுக்கிறது நல்லது. என்னுடைய சஜஷன், பிடிச்சிருந்தா ஃபாலோ பண்ணுங்க. சரிங்களா? ஜென்ரல் தமிழுக்குன்னு ஒரு 3 நோட்டு போட்டிருக்கேன். கம்ப்ளீட்டா ஒரு 350 பேஜஸ். இது கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா அங்க பாருங்க, பல்கா இருக்கும். ஸோ ரூல்டு இல்லை, அன்ரூல்டு, இந்த மாதிரி ஒரு 3 நோட்டு நம்ம வந்து வச்சிருக்கிறோம். ஸோ உங்களுக்கு வந்து கிளாஸஸ் எடுக்கணும்ன்றது வந்து டக்கு டக்குன்னு எடுத்துட முடியாதுல்ல. கிளாஸஸ் வந்து நம்ம நோட்ஸ் கைப்பட எழுதி நம்ம வந்து டீச் பண்ணணும். அதனால ஒரு 3 நோட்டு வந்து வாங்கியிருக்கேன். இந்த ஒரு நோட்டு 250 ரூபா கிட்ட வந்துச்சு. அப்போ 3 நோட்டு 750. இந்த 3 நோட்டே போதுமானது. 6ல இருந்து நான் 12 வரைக்கும் தமிழ் நோட்ஸை புதிய புக்கை முடிச்சிருவேன். இந்த 3 நோட்டு தான். ஓகே, 350 பேஜஸ் உள்ள நோட்டு. ஓகே, ஜென்ரல் ஸ்டடீஸுக்கு ஒரு கடல் அளவு. அவசரமா படிச்சாலும் இங்க ஒண்ணுமே புரியாது. டெல்லி சுல்தான், மராத்தியர், சிந்து சமவெளி நாகரிகம், தென்னிந்தியாவில் புத்தர், டைட்டிலே அவ்வளவு இருக்குங்க. அப்ப கண்டென்ட் எவ்வளவு இருக்கும்? ஹிஸ்டாரிக்கல் நியூஸ், வரலாறு, புவியியல், குடிமியல், இந்த மாதிரினும் போது நான் வந்து இதை கொஞ்சம் ஸ்பிளிட் என்ன சொல்றது, சின்ன சின்னதா குட்டி குட்டியா ஸ்பிளிட் பண்ணி படிக்கணுன்றதுக்காக ஜிஎஸ்க்கு மட்டும் கிட்டத்தட்ட ஜிஎஸ்க்கு மட்டும் இவ்வளவு நோட் கலெக்ஷன். ஜிஎஸ் வந்து ரெகுலரா ஒவ்வொரு பாடமா நம்ம முதல்ல படிச்சு நம்ம கைப்பட எழுதுனாதான் நம்ம டீச் பண்ண முடியுன்றதுக்காக ஒரு நோட் லிஸ்ட் ஒரு கிட்டத்தட்ட ஒரு 15 நோட்டு வரும், 12 நோட்டு வரும். சரிங்களா? அதே போல அது ஜிஎஸ்க்கு இந்த 3 நோட்டு வந்து பாத்தீங்கன்னா, இந்த 3 நோட்டு என்ன பண்ணிருக்கேன்னா, டே டு டே ஒரு மினிமம் வந்து ஒரு 2 நியூஸ் பேப்பரை கேதர் பண்ணி டே டு டே வந்து கரண்ட் அஃபேர்ஸ் எடுக்கிறதுக்காக இந்த நோட்டு வச்சிருக்கேன். ஓகே, நம்மளுடைய நான் ஒரு சப்ஜெக்டை எப்படி ப்ரிப்பேர் பண்றேன்னா, எனக்கு எல்லா சப்ஜெக்டும் ஸ்ட்ராங் இல்லை. நான் முடிஞ்ச அளவு போட்டி தேர்வுக்கு தேவையான நாலேஜை நான் வளர்ப்பேன், அவ்வளவுதான். அப்போ உங்களை நான் இதைதான் சொல்லுவேன், முடிஞ்ச அளவு நீங்க நல்லா வர சப்ஜெக்ட்ல நல்லா வெள்ளா இருக்கும். வரலையா, போட்டி தேர்வுல எப்படி கேட்கறாங்களோ நம்ம அதுக்கு தக்கன ப்ரிப்பரேஷன் கொடுத்தா போதுமானது. ஓகே நண்பர்களே, இதுதான் ஒரு செட்டப்பு. ஒரு டைரி, தமிழுக்கு ஒரு ஜென்ரல் தமிழ் ஒரு 3 நோட்டு, ஜென்ரல் ஸ்டடீஸ்க்கு ஒரு 15 நோட்டு, கரண்ட் அஃபேர்ஸ்க்கு ஒரு 3 விதமான நோட்டு. நமக்கு பிடிச்ச மாதிரி இருக்கணும். நோட்டு வந்து பிடிச்ச மாதிரி இருக்கணும். பேனா கலெக்ஷன் எல்லாம் பாருங்க, நம்மளுடைய ஸ்டடி ரூமை வந்து நமக்கு ஏத்த மாதிரி செட் பண்ணணும். அதுதான் அந்த என்விரான்மெண்ட்டை செட் பண்ணிட்டு எல்லாம் முடிஞ்சுட்டா பாருங்க, அவ்வளவுதான். சின்ன சின்ன விஷயங்களை நம்ம செஞ்சுக்கிட்டோம்னா நம்மளுடைய ப்ரிப்பரேஷன் வந்து பக்காவா கொண்டு போகலாம். ஓகே, இப்ப நம்மளுடைய தமிழ் நோட்ஸ் எப்படி எடுக்கிறது? ஸோ நான் எடுத்திருக்கேன். ஸோ அதை எப்படின்றத உங்களுக்கு ஷேர் பண்றேன். ஓகேங்களா? ஜென்ரல் தமிழ். ஓகே, ஸோ இதுல நம்ம இருக்குது, அழகழகா எழுதி வச்சிருப்பேன். கலரா டெட் எக்ஸாம் படிக்கிற மாதிரி, டிஆர்பி படிக்கிற மாதிரி நம்ம நோட்ஸ் வந்து கலர்ஃபுல்லா இருக்கும். கொஞ்சம் பக்கத்துல காட்டுறேன், பார்த்தாலே தெரியும். அப்ப நான் என்னன்னா, ஃபர்ஸ்ட் இன்ப தமிழ், அதாவது இந்த பக்கம் லெஃப்ட் சைடு என்ன பண்ணிட்டேன்னா, இயல் 1 படிக்க வேண்டிய பாடங்கள் போட்டு இன்ப தமிழ், தமிழ் கும்மி, வளர் தமிழ், கனவு பழித்தது, அது கவிதையா உரைநடையா துணைப்படமான்றதை எழுதிட்டேன். பின்னாடி ஒரு இயல் முடியும் போது கலைச்சொல் அறிவும்னு ஒண்ணு இருக்கும், அது இந்த பக்கமே நான் லெஃப்ட் சைடே முடிச்சிட்டேன், ஃப்ரண்ட் பேஜ்ல. இந்த பக்கம் வரும்போது இன்ப தமிழ், அழகா இன்ப தமிழ் அவருடைய ஆசிரியர் பாவேந்தர் பாரதிதாசன் எழுதியிருக்கேன். முத சொல்லும் பொருளும் எழுதியிருக்கேங்க. சொல்லும் பொருளும் எழுதியாச்சு. சாரி, பாரதிதாசனுடைய குறிப்புகளை நான் இந்த இடத்துல எடுத்து கொஞ்சம் எக்ஸஸா அவங்களுடைய டேட்டா பர்த், அவங்க அம்மா பேர் அப்பா பேர் இல்லைன்னா கூட நான் கூகுள் குரோம்ல டவுன்லோட் பண்ணி நான் கொஞ்சம் எக்ஸஸ் இன்ஃபர்மேஷன்லாம் எடுத்துக்கிடுவேன். இப்போ 1 by 1 நம்ம வந்து எக்ஸஸ் இன்ஃபர்மேஷன் தான் கண்டிப்பா நம்ம நோட் போட்டு எழுதிடும். பாரதிதாசனா இதுல நம்ம எழுதும் போதே, ஸ்கூல் புக்கு எழுதும் போதே ஒரு இன்ஃபர்மேஷன் எக்ஸ்ட்ரா ஒண்ணு அட்டாச் பண்ணிடணும். அடுத்து பாருங்க, அழகா 2 பக்கத்துல முடிச்சாச்சு. அடுத்து தமிழ் கும்மி, பாவலரேறு பெருஞ்சித்திரன் அவருடைய குறிப்பு, அவரை பத்தி எக்ஸ்ட்ரா ஒரு இன்ஃபர்மேஷன் அந்த பேஜ்ல ஒண்ணு எழுதுனா போதும்.
ஓகேங்களா. கூகுள் குரோம் டவுன்லோட் பண்ணா எவ்வளவோ வருது. அடுத்து கனவு பொழித்தது, அதுக்கப்புறம் உரைநடை துணைப்பாடம். புரியுதுங்களா நான் என்ன சொல்றது? நீங்க ரீட் பண்றீங்க, எழுதுறீங்க, உங்களுக்கு பிடிச்ச மாதிரி கலர் கலர் பேனாங்களை எழுதுனோம்னா கலர் கலர் பேனா தான். நம்மளுடைய ஜட்ஜஸும் கலர் கலர் பேனா தான். ஏன்னா நம்ம அக்யூரஸியா இயருக்கு ஒரு கலர் வச்சிருப்போம். அவருடைய நூல்கள் ஒரு சாகித்ய அகாடமி விருது வாங்கினா அது ஒரு கலரு. அது வந்து ஒரு 3-4 கலரே காமனா நான் வச்சுக்கிருவேன். ஓகேங்களா. அப்ப இதை ஏன் இப்படி நம்ம ப்ரிப்பரேஷன் பண்றோம்னா, நம்ம நோட்ஸ் வந்து ஒரு ஒன் டைம் ஆஃபர் தான். ஒன் டைம் விச் இஸ் ஈக்குவல் டு 10 இயர்ஸ் ப்ரிப்பரேஷனுக்கு. அப்ப எடுக்கிறது வந்து நம்ம தெளிவா அந்த நோட்டு நல்ல பைண்டிங் நோட்டா வாங்கி அழகா எழுதணும். ஸோ இதுதான் நம்மளுடைய ஒரு ஒரு ஒன் ஆஃப் த ஐடியா. ஓகே. நிறைய பேருக்கு சிங்கானா ஃபாலோ பண்ணுங்க. இல்லை சார் நான் வேற மாதிரி படிக்கணும், வேற மாதிரி படிக்கணும். ஆனால் முடிஞ்ச அளவு நோட்ஸ் போட்டு படிக்கிறது ரொம்ப சால சிறந்தது. தமிழ்ல சொல்லணும்னா சால சிறந்தது. அப்படி படிச்சாதான் நம்ம நாளைக்கு பார்க்கும்போது 4 பேர் நம்ம ரூமுக்கு வந்தா வர்றா சுகத்துலலாம் ஒட்டி எழுதி படிச்சிருக்கான், ஒவ்வொரு நோட்டு செலக்டிவா எழுதி வச்சிருக்கானே, பின் பண்ணி வச்சிருக்கானே. நம்மளுடைய மெட்டீரியல் நமக்கு வந்து அது வந்து நம்மளுடைய புனித நூல். ஓகே. நம்மளுடைய புனித நூலை நம்ம பத்திரமா பாதுகாக்கணும், படிக்கணும். அதை வச்சு மென்மேலும் நம்ம வரக்கூடிய எல்லா எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணி அடிச்சு நொறுக்கணும். ஓகே. குரூப் 4ல மட்டும் இல்லைங்க, குரூப் 2 ப்ரிலிமினரிக்கும் குரூப் 4 உடைய சிலபஸ் வரும், குரூப் 1ஓட ப்ரிலிமினரிக்கு உதவும். அப்போ ஒன் டைம் ஆஃபர். ஓகே. ஒரு 1000 ரூபாய் பணம் கட்டிட்டு 10 எக்ஸாமுக்கு படிச்சுக்கலாங்க. 10 எக்ஸாமுடைய டெஸ்ட் பேஜ் ஃப்ரீன்னா நீங்க விடுவீங்களா? அந்த மாதிரி ஒரே வருஷம் படிக்க போறீங்க, 10 வருஷம் நடக்கக்கூடிய எந்த எக்கச்சக்க எக்ஸாமும் அப்பியர் ஆகி டாப் போஸ்டிங் வாங்கிட்டு போயிட்டே இருக்கலாம். ஓகே. தேங்க்யூ ஸோ மச். ஒரு ஒரு சின்ன கிளாரிட்டி வீடியோ தான் இது. நோட்டு போட்டு எழுதுறதுக்கு நம்ம நம்ம நோட்டு போட்டு எழுதுறேன்னு சொல்றோம்ல, நான் நோட்டு போட்டு நடத்துறேன், நான் எழுதுறேன்னா அப்படின்ற ஒரு கேள்வி வரும். அதுக்காகத்தான் இந்த நோட்டை நான் உங்ககிட்ட நான் காட்டினேன். வேற ஒரு எந்த ஒரு நோக்கமும் கிடையாது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் நல்லா படிங்க. அடுத்த நல்ல வீடியோல உங்களை நல்லபடியா சந்திக்கிறேன். தேங்க்யூ ஸோ மச்.